வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பனார் ஒருமுறை எங்களை சந்தித்தார்கள். உணவு குழாயிலே கேன்சரினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டமடைந்த சூழ்நிலையிலே எங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் அவர்களிடம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுடைய வியாதிகளை நோய்களை சுமந்த பின்பு நீங்கள் சுமக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு கூறினோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்களிலே நோயிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு கூறும் பொழுது அவர்கள் அதை முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சுவிசேஷமாக கூறி 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை சுட்டி காட்டினோம். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாகியுள்ளீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட வைத்தோம். அவர்களும் நான் சுகமாகிவிட்டால் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை தினம் தினம் அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். மறுமுறை போய் மருத்துவரிடம் பரிசோதனை செய்யும் பொழுது உணவு குழாயில் அந்த கேன்சருக்கான அறிகுறியே இல்லாமல் பூரண சுகமடைந்ததை அவர்களால் பார்க்க முடிந்தது. ஆம், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்பொழுது நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரோ அப்பொழுதே பாவத்தினால் வந்த நோயிலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இதை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எவ்வளவோ மருத்துவர்களிடம் போய் பார்த்தும் சற்றாகிலும் குணமடையாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் அந்த கேள்விப்பட அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் வருகிறது. எப்படியாவது அவரது வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தன்னுடைய வாயிலே அறிக்கையிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அறிக்கையிட அவர்கள் தொடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை தொட்டார்கள், பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்துப்போன சூழ்நிலையிலும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போன சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன கூறியிருக்கிறது என்பதையே அறிக்கையிட ஆரம்பித்தார். தன்னுடைய சிந்தனையை மாற்றினார். தன்னுடைய பெயரை ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவர் மாற்றி அறிக்கையிட ஆரம்பித்தார். ஒரு பிள்ளை கூட இல்லாத சூழ்நிலையில் அவர் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி தன்னுடைய வாயை திறந்து ஆபிரகாம் என்று அறிக்கையிட ஆரம்பித்தார். இதுதான் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி. நம்முடைய சுகம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் பொழுது அந்த சுகத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கென்னத் ஹேகின் என்கிற தேவ மனிதர் தன்னுடைய சிறு வயதிலே இருதயமும் இரத்தமும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மார்க் 11வது அதிகாரம் 23வது 24வது வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தன் இருதயத்திலே சந்தேகம் இல்லாமல் பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னபடியே ஆகும் என்ற வசனமும், நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்ற வார்த்தையும் அவருக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நான் ஏற்கனவே சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த மலை போன்ற என்னுடைய வியாதியை நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன் என்று கூறி விசுவாசத்திலே பலப்பட அந்த மரண ரிப்போர்ட் அவருக்கு மாறுதலாக முடிந்தது. தன்னுடைய இருதயமும் இரத்தமும் குணமான சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 86 வயது வரை கர்த்தருக்காக மிகவும் வல்லமையாக அவர் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைந்த ஒரு தேவ மனிதர். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எந்த நோயின் பிடியில் எப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்தாலும் அவருடைய சுவிசேஷ வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய நோய்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுமந்து தீர்த்து விட்டார் என்று. இந்த ஆசீர்வாதத்தை நம் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடுவோம். தேவன் கொடுத்த சுகத்தை நம்முடைய சரீரத்திலே அனுபவித்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.